வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 84ல் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாக பார்த்த எல்லா 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது வந்து டே 78ஓடது. ஸோ விச் மேட்ரிக்ஸ் ஹேஸ் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் அஸ் 0 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே என்னது 50%க்கு அபோவ் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து 0 இருந்தது அப்படின்னா தட் இஸ் வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 1 0 0 0 2 0 0 0 3 0 0 0 அண்ட் 4 0 0 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தென் கொஸ்டின் நம்பர் 2, சப்போஸ் a circular queue of capacity n-1 element is implemented with an array of n element. Assume that the insertion and deletion operations are carried out using rear and front as array index variable. ஸோ வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக கியூவோட எம்டி அண்ட் கியூ ஃபுல்லோட கண்டிஷன்ஸ் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். தட் இஸ் எம்டி அப்படின்னா நம்ம ரியர் ஈக்குவல்ஸ் ஃப்ரண்ட், ஃபுல்லுனா ரியர் ப்ளஸ் 1 mod n ஈக்குவல்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒரு சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா சப்போஸ் வந்து அதில் நமக்கு 0 1 2 3 4 அப்படிங்கிறது இருக்கு. 5 வந்து சைஸ். ஓகே, 5 வந்து சைஸ். பட் அரேயோடது n-1, அதான் அரேயோட கெப்பாசிட்டிங்கிறப்ப இந்த அரேயோடது வந்து A4ன்னு சொல்லுவோம். பட் வந்து எலமெண்ட்ஸ் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, கியூவோட கெப்பாசிட்டி n-1 எலமெண்ட்ஸ் வித் அன் அரே ஆஃப் n எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ அஸ்யூம் தட் த இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் ஆப்ரேஷன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எம்டி அப்படின்னா என்னது, எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கும்போது ரெண்டுமே வந்து 0ல் இருக்கும் இல்லையா. தட் இஸ் ஃப்ரண்ட்டும் ரியர் ரெண்டுமே வந்து பாயிண்ட்ஸ் டு 0வா இருக்கும். இனிஷியலாக ஒரே ஒரு இதுதான் இருக்குது. யாருமே இந்த கியூவில் இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்டும் அதே தான், ரியரும் அதே தான். அங்கே தான் நம்ம ஆட் பண்ணணும், அங்கே தான் டெலீட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த எம்டியோட கண்டிஷன். அதே ஃபுல் அப்படின்னா நமக்கு வந்து இது சர்க்குலர்னால ஃபுல்லுங்கிறப்போ ரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 0 வந்து ஃப்ரண்ட் அப்படின்னா 4 வந்து ரியராக இருக்கும். நம்ம 1 by 1 ஆட் பண்ணிட்டு வரும்போது லாஸ்ட்டாக 4 வரும் இல்லையா. ஸோ 4 + 1 மாடுலோ டிவிஷன் சைஸ். ஓகே, ஓவரால் சைஸ் வந்து 5 தானே. ஸோ ஈக்குவல்ஸ் ஃப்ரண்ட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரியர் வந்து நம்ம 4ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா 5 மாடுலோ டிவிஷன் 5னா தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. 0ங்கிறது ஃப்ரண்ட் இல்லையா. ஸோ வந்து அப்போ நமக்கு ஃபுல் அப்படிங்கிறது இது. சப்போஸ் வந்து 1ல் இருக்குது அப்படின்னா ஆர் 2ல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும், இப்போ 3ல் இருக்குது அப்படின்னா அதோட ரியர் எதுவாக இருக்கும் அப்படின்னா 2ஆக இருக்கும் இல்லையா. ஸோ 2 + 1 மாடுலோ டிவிஷன் 5 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், ஆன்சர் 3ன்னு வரும் இல்லையா. ஸோ அதோட ஃப்ரண்டோட வேல்யூ வருது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே ஃபுல்னு அர்த்தம். ஓகே, இதுதான் வந்து கண்டிஷன். கியூவோட எம்டி ஃபுல் கண்டிஷன் இதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக் வந்து இதுதான். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 3, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரையாரிட்டி கியூ. ஸோ இது எல்லாமே ப்ரையாரிட்டி கியூவோட அப்ளிகேஷன்ஸ் தான். அன்டூ ஆப்ரேஷன்ஸ் இன் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் தான் வந்து ப்ரையாரிட்டி கியூவோட அப்ளிகேஷனில் வராதது. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4, ப்ரையாரிட்டி கியூ இஸ் இம்ப்ளிமெண்டட் பை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே இம்ப்ளிமெண்டட் பட் த மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வந்து ஹீப் தான். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஹீப் தான் செலக்ட் பண்ணணும் ப்ரையாரிட்டி கியூ. தென் எக்ஸ்பிரஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n-1 ஸ்டார். இது வந்து பிக் ஓ நோட்டேஷனில் n-1 ஸ்டார் இது ஜஸ்ட் வந்து அரித்மெட்டிக் தான். ஓகேவா. n அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சப்போஸ் 5ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5 - 1 ஸ்டார் 5 - 7. ஓகே, ஸோ 4 ஸ்டார் தென் -2 அப்படிங்கிறப்போ
-8ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. ஓகே. இது வந்து எத பேஸ் பண்ணி நமக்கு சேஞ்ச் பண்றது இல்ல. தட் இஸ் இம்மீடியேட்டா அந்த ஆப்பரேஷன் பண்ணா கிடைச்சிரும். சப்போஸ் 6ஆ இருந்ததுன்னா 6 - 1 அப்படிங்கிற இந்த ஆப்பரேஷன் தான் பண்ணுவோம் தவிர, இதுல நம்ம லூப் அது மாரி எதுவுமே யூஸ் பண்ணி இதோட ஐட்ரேஷன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல. அட் த கான்ஸ்டன்ட் டைம் நம்ம வந்து என்னோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா, இத டைரக்ட்டான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிற போகுதுங்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து ஆர்டர் ஆஃப் 1 தான். Next, if we want to find the last node of a singly linked list, then the correct coding is last node வேணும் single linked list. Okay. Single linked list அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டா ஒரு நெக்ஸ்ட் லிங்க்ன்னு இருக்கும். ஓகே. தட் இஸ் நெக்ஸ்ட் நோட வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. இது வந்து டேட்டாவா இருக்கும். இந்த நெக்ஸ்ட் நோட பண்றது நம்ம லிங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து அது நெக்ஸ்ட் நோட லிங்க் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம இப்ப டெம்ப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெம்போட லிங்க் நாட் ஈக்குவல் டு நல். ஓகே. நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா, டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட லிங்க். அப்ப இப்ப டெம்ப் வந்து எதா மாறிரும்? டெம்போட லிங்க்ல என்ன நோடு இருக்கு? இது வந்து 1000 வச்சுக்கோங்க. இது 2000. இது 3000. ஓகே. ஸோ டெம்போட லிங்க்ல வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூவை பாயிண்ட் பண்ணிடும். தட் இஸ் வந்து டெம்ப் வந்து 2000ல என்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ இதால நம்ம லாஸ்ட் நோட வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? செகண்ட் நோடு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது கிடையாது. தென் இஃப் அப்படின்னா டெம்போட டேட்டா ஈக்குவல் டு நம்பரா இருந்துச்சுன்னா டெம்போ ஈக்குவல் டு டெம்போட லிங்க் அப்படின்னாலும் செகண்ட் தான் வந்து வரும். ஸோ இதுவும் கிடையாது. வைல் டெம்போட லிங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் லிங்க்னு வைல் லூப்குள்ள பண்றோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா டெம்போடது என்ன 2000 இருக்கும். நெக்ஸ்ட்டும் அது வந்து இப்ப இது வந்து டெம்பா மாறிடும் செகண்ட் ஐட்ரேஷன்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து டெம்பை வந்து அது மறுபடியும் செக் பண்ணுது. டெம்போட லிங்க் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா அதோட நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு. ஸோ வந்து இப்போ டெம்ப் எதுவா மாறிடும்? டெம்ப் ஈக்குவல் டு 3000ல இருக்கிறது எடுத்துக்கும் அது. நெக்ஸ்ட் மறுபடியும் ஐட்ரேஷன்ல டெம்ப் ஈக்குவல்ஸ் டு நாட் ஈக்குவல் டு நல் அப்படிங்கிறது பார்க்கும். பட் இந்த இடத்துல லாஸ்ட் நோடுங்கிறப்போ அது நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும்போது இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்போ நமக்கு லாஸ்ட் நோடு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. வைல் டெம்போட லிங்க் வந்து நாட் ஈக்குவல் டேட்டா அப்படின்னா தட் இஸ் இது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் ஃபார் ஆக்சஸிங் த லாஸ்ட் நோடு. நெக்ஸ்ட் டே 79ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? The number of edges from the root to the node is called, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரூட்ல இருந்து மேல இருந்து கீழே வரும்போது நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. டெப்த் ஹைட்ல இருந்து வரும்போது நம்ம பண்றது டெப்த். ஓகே. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டெப்த். நெக்ஸ்ட், which of the following is not an advantage of trees? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அண்டு ரீடு ஆப்ரேஷன்ஸ் இன் நோட் பேட் தான் வந்துட்டு நாட் அன் அட்வான்டேஜ். ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. ஃபாஸ்டர் சர்ச் வந்து நம்ம ட்ரீ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். தென் ரூட்டர்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து ட்ரீஸோட அட்வான்டேஜில் ஒன்று தான். ஸோ அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. த டிகிரி ஆஃப் அ ட்ரீ இஸ் த டேஷ் டிகிரி ஆஃப் அ நோட் இன் த ட்ரீ. ஸோ வந்து நமக்கு எப்போவுமே ஒரு ஓவரால் ட்ரீயோட டிகிரி வந்து நம்ம என்ன பார்ப்போம், அதுலேயே வந்து எதுக்கு நிறைய டிகிரி இருக்கோ அதை தான் வந்து நம்ம டிகிரின்னு எடுத்துப்போம். ஸோ எந்த நோடுக்கு அதிகமான டிகிரி இருக்கோ அதை தான் அந்த ட்ரீயோட டிகிரின்னு எடுத்துப்போம். ஸோ மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் அ நோடு எதுவோ அதுதான் வந்து நம்ம டிகிரி ஆஃப் த ட்ரீன்னு எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் ஆன்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் அ ட்ரீ வித் சிங்கிள் நோடு? ஒரே ஒரு நோடு தான் இருக்கு அப்படின்னா அதோட ஹைட் என்னவா இருக்கும்? தட் இஸ் 0வா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0. Which data structure is used for implementing recursion? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிகர்ஷன் வந்து ஸ்டாக்கோட அப்ளிகேஷன். Which of the following data structure can be used for parenthesis matching?
நம்ம அதுவும் வந்து ஸ்டாக்கோட அப்ளிகேஷன்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 2 இது வரும்போது அது வந்து ஜஸ்ட் பாப் பண்ணிடும். ஓப்பன், க்ளோஸ் வரும்போது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது லாஸ்ட்டா எம்ப்டி வந்துச்சு அப்படின்னா பேரான்தீசிஸ் மேட்சிங்கா இருக்குங்கிறது. ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து எதுன்னா ஸ்டாக்கோட அப்ளிகேஷன் தான் பேரான்தீசிஸ் மேட்சிங். த ஆப்டிமல் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் டு சால்வ் டவர் ஆஃப் ஹனாயும் வந்து ஸ்டாக் தான். Next question number 8. What would be the prefix notation for the given equation? Prefix அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். என்ன நமக்கு இங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ சி ஸ்டார் பி பிளஸ் ஏ அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதை ஸ்டாக்ல பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் bracket சி தென் ஸ்டார் தென் பி தென் க்ளோஸ் bracket வந்ததுமே நம்ம பாப் பண்ணிடுவோம் இல்லையா? பாப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டாக் எம்டியாக இருக்கும். அடுத்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸை பண்ணுறோம். தென் ஏ அதோட எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சுனால மறுபடி ஸ்டாக்ல இருக்கிறதெல்லாம் பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வரதை மறுபடியும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ப்ளஸ் ஏ ஸ்டார் பி சி அப்படின்னு வருது. ஸோ நமக்கு இது எங்கே வருதுன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர்ஸ் இதில் வந்து என்ன ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறமா ஸ்டார், அப்புறமா ப்ளஸ், அப்புறமா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி பார்க்குறது அதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பவர் வர்றது, நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக்ல வந்து ஸ்டாரும் ஸ்லாஷும், அடுத்து வந்து ப்ளஸ் மைனஸ் வரும். ஓகே, லாஸ்டாக தான் வந்து நமக்கு பிட்வைஸ் அண்ட் அதெல்லாம் வரும். பிட்வைஸ் அண்ட் ஆர் அதெல்லாம். இந்த இடத்துல டாலருங்கிறது ஒரு ப்ராப்பரான ஆப்ரேட்டரே கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கேப். வாட் வுட் பி த ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன்? ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ டி கேப் சி கேப் பி கேப் ஏ. ஓகே, ஸ்டாக்ல பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டோம் கேப். நெக்ஸ்ட் வந்து சி, மறுபடி கேப் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பாப் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை பாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேப் இருக்கும். தென் பி, மறுபடி கேப் பண்ணும்போது மறுபடி பாப் பண்ணுறோம். அடுத்து ஏ, மறுபடி பண்ணும்போது திருப்பியும் நம்ம பாப் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேப் ஏ கேப் பி கேப் சி டி அப்படின்னு வர்றதுனால நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே 80யோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? Question number 1. In a stack, if a user tries to remove an element from empty stackனா என்னது? underflow. ஓகே, கீழே இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் லெவலை விட கீழே இருக்கு. அதில் எதுவுமே இல்லைங்கிறப்போ என்னது? அதை விட கீழே இருக்குங்கிறதுனால underflow. ஓகே, நெக்ஸ்ட் வந்து pushing an element into a stack having 5 element and stack of size 5. Then stack becomes already having 5 elements. ஓகே, அதோட சைஸே வந்து 5 தான். ஆல்ரெடி வந்து அதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம மறுபடி புஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 3. ஹியர் இஸ் அன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் 4 + 3 * 6 * 3 - 12. Suppose that we are using the usual stack algorithm to convert the expression from infix to postfixன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவாலுவேஷன்லாம் கிடையாது. ஓகே, நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவாலுவேஷன் தப்பாக நினச்சிட்டு பண்ணக்கூடாது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் தட் வில் அப்பியர் ஆன் த ஸ்டாக் அட் ஒன் டைம். எப்போ வந்து மேக்ஸிமம் அட் த டைம் வந்து மேக்ஸிமம் 4 எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்கும் இதில் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். ஓகே, ஸோ 4 இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு 4 வந்து இங்கே பண்ணிடுறோம். தென் ஆப்ரேட்டரை வந்து இன்சர்ட் பண்ணுறோம்.
தென் 3, அப்புறமா ஸ்டார் அதை விட ஹையர் ப்ரையாரிட்டி தான். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் மறுபடி ஓப்பன் பிரேஸ் வருது. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்கப்புறமா 6 வருது. 6 எங்கே எடுத்துக்கிறோம், மறுபடி ஸ்டார், அப்புறமா 3, மறுபடி மைனஸ் வரும்போது மைனஸ் அதை விட கம்மியானது இல்லையா? ஸோ நம்ம ஸ்டாரை வந்து பாப் பண்ணிடுறோம். பாப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம மைனஸை வந்து புஷ் பண்ணிக்கிறோம். மறுபடி 12 வருது. அப்புறமா க்ளோஸ் பிரேஸ் வருது இல்லையா? க்ளோஸ் பிரேஸ் வரும்போது நம்ம இந்த ஓப்பன் பிரேஸ் வரைக்கும் இருக்கிறத பாப் பண்ணிடுவோம். ஸோ மைனஸை மட்டும் நம்ம பாப் பண்ணுறோம். அதோட நமக்கு ஓவரால் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிட்டதுனால டாப்பில் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது, அதுக்கப்புறமா ப்ளஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம பண்ணுற ஒரு இது. பட் இதில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்துச்சு, அப்புறமா ஸ்டார், அப்புறமா ஓப்பன் ப்ராக்கெட் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸ்டார் பண்ணோம் இல்லையா? ஸ்டார் பண்ணதுக்கப்புறமா மைனஸ் வரும்போது நமக்கு அதை வந்து பாப் பண்ணிட்டோம். மறுபடி என்ன பண்ணோம், மைனஸ்க்கு அப்புறமா 12, அப்புறமா க்ளோஸ் வந்ததுமே நம்ம பாப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 4. Convert the following infix expression to postfix from using a stack. Postfix form using a stack கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ்ஸை வந்து ஸ்டாக்கில் வந்து நம்ம புஷ் பண்ணியாச்சு. தென் ஒய் ஸ்டாக்கில் வந்து ஸ்டாரை புஷ் பண்ணுறோம். தென் ஜெட், அப்புறமா ப்ளஸ் வருது. ப்ளஸ் வரும்போது ஸ்டாரை விட ப்ளஸ் வந்து கம்மியானது. ஸோ ஸ்டாரை வந்து நம்ம பாப் பண்ணிடுவோம். ஓகே, ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கிறத வந்து நம்ம பாப் பண்ணிட்டு தான் அடுத்ததை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாரை வந்து பாப் பண்ணிட்டு அப்புறமா ப்ளஸ்ஸை வந்து நம்ம இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம பண்ணணும். பட் இந்த ப்ளஸ்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ளஸ் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியாக இருக்கிறதுனால இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம மறுபடி பாப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ்ஸை பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக உள்ள இந்த ப்ளஸ் தான் இப்போ ஸ்டாக்குக்குள்ளே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட், தென் பி வருது. ஸோ பி இங்கே வந்துடும். தென் ஸ்டார், அப்புறமா கியூ, மறுபடி ப்ளஸ் வராங்க. ப்ளஸ் வரும்போது என்ன ப்ராப்ளம், ஹையர் ப்ரையாரிட்டி ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டாரை வந்து நம்ம பாப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, மறுபடி ஆர் வருது. அப்புறமா க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது நம்ம இது வரைக்கும் பாப் பண்ணிடுவோம். ஸோ ப்ளஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் இதெல்லாமே பாப் ஆயிருச்சு. வெறும் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க, ஸ்டார் வராங்க. ஸோ ஸ்டாரை நம்ம மறுபடி ஸ்டாரை செக் பண்ணுறோம். ஸ்டார் வந்து நோ ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கப்புறமா எஸ். ஓகே, எஸ்ஸுங்கிறப்போ மறுபடி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறப்ப பாப் பண்ணுறோம். ஸ்டார் ப்ளஸ். ஓகே, ஸோ என்ன வருது, எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்டார் ப்ளஸ் பி கியூ ஸ்டார் ஆர் ப்ளஸ் எஸ் ஸ்டார் ப்ளஸ் அப்படின்னு வர்றது எது நமக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. இது வந்து நமக்கு ஸ்டாக்கோட ஸ்ட்ரக் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்கோட டாப். ஓகே, இதுதான் டாப்பாக இருக்கும். ஸ்டாக்கோட டாப் ஈக்குவல்ஸ் -1. -1னா எங்கள் 0லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3ன்னு. -1 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், எம்டின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஸ்டாக்கோட டாப் வந்து -1 இருந்தால் ரிட்டன் 1 அப்படின்னா நமக்கு இதை எதை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்டாக் எம்டியான்னு செக் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. What is the time complexity of pop operation when the stack is implemented using an array? ஓகே, அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாப் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம், எப்போவுமே நமக்கு வந்து டாப்பில் இருக்கிறதான் பாப் பண்ண போகிறோம். ஸோ பாப்க்கு எப்போவுமே நமக்கு ஆர்டர் ஆஃப் 1 டைம் தான் நமக்கு ஆக போகுது. ஆர்டர் ஆஃப் 1. தென்
டே 81ஓட கொஸ்டின்ஸோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். Which of the following is true about binary trees? So first point, every binary tree is either complete or full. So எல்லா பைனரி ட்ரீயும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது இல்லையா. கம்ப்ளீட் அப்படின்னா என்னது, லாஸ்ட் லெவல் தவிர மற்ற எல்லா லெவலுமே வந்து ஃபில்லா இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட் லெவல், இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல். ஸோ லாஸ்ட் லெவலை தவிர அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ட்ரீனா என்னது, ஒரு நோடுக்கும் 0 சில்ட்ரனா இருக்கணும், ஆர் வந்து 2 இருக்கணும். 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஃபுல் ட்ரீ. ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எவ்ரி பைனரி ட்ரீ இஸ் எய்தர் கம்ப்ளீட் ஆர் ஃபுல் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு இது பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இப்படி இருந்தா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பைனரி ட்ரீ தான். பைனரி ட்ரீனா என்னது, மேக்சிமம் வந்து 2 சில்ட்ரன் இருக்கணும் அப்படிங்கறதான் பைனரி ட்ரீ. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் வந்து இது வந்து கம்ப்ளீட் ட்ரீயா இல்ல, பிகாஸ் வந்து இந்த லெவல் ஃபில் ஆக முன்னாடியே இந்த லெவல் ஃபில் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ட்ரீ ஆஸ் வெல் அஸ் ஃபுல் பைனரி ட்ரீயா. ஏன்னா இதுக்கு வந்து சிங்கிள் சைல்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஃபுல்லாகவும் இருக்காது. ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட், எவ்ரி கம்ப்ளீட் பைனரி ட்ரீ இஸ் ஆல்சோ அ ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எல்லா லெவலும் எப்படி இருந்தா இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். பிகாஸ் வந்து லாஸ்ட் லெவல் மட்டும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகியும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்கிறது அதோட ஒரே ஒரு இது. ஸோ இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் சைல்டோட இருந்தா தட் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் ஃபுல் பைனரி ட்ரீயா அப்படின்னா ஃபுல் பைனரி ட்ரீ கிடையாது. ஸோ இந்த பாயிண்டும் வந்து வேலிட் கிடையாது. எவ்ரி ஃபுல் பைனரி ட்ரீ இஸ் ஆல்சோ அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பைனரி ட்ரீ வந்து கண்டிப்பா பைனரி ட்ரீயா அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ தான். பட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா அப்படின்னா இல்ல. பிகாஸ் இந்த லெவல் கம்ப்ளீட்டா இருக்கு, இது லெவல் கம்ப்ளீட்டா இருக்கு. இதுல பாருங்க, இதுக்கு நோட் இல்லாம இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இதுவும் இன்கம்ப்ளீட். லாஸ்ட் லெவல் இன்கம்ப்ளீட்டா இருந்தா அது ஓகே கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு. பட் அதோட ப்ரீவியஸ் லெவல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் லெவல் ஃபில் ஆகணும். அதான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட ஒரு ரூல். இதுல வந்து இப்ப அடுத்த நோடு நம்ம இங்க இன்சர்ட் பண்ணக்கூடாது. இதுல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ எவ்ரி ஃபுல் பைனரி ட்ரீ இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்றதும் ராங் தான். ஸோ இதுல எது ட்ரூ அப்படின்னா நன் ஆஃப் த அபோவ், எதுவுமே ட்ரூ கிடையாது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் வந்து கிவன் எக்ஸ்பிரஷன். இதுல போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 செகண்ட். ஓகே, இதோட போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து பிளஸ் பிளஸ் ஏ ஸ்லாஷ் ஸ்டார் பிடி மைனஸ் இஎஃப்ஜி அப்படின்னு வரும். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இது வந்து ராங். த ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அது கிடையாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம தனியா அந்த தட் இஸ் வந்து இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி மறுபடி ஸ்டாக் ப்ரையாரிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி கிடைக்கிறத ரிவர்ஸ் பண்ணா கிடைக்கிறது தான் வந்து ப்ரிஃபிக்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். த ஆர்டர் ஆஃப் ஆப்பரன்ஸ் இன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆர் த சேம். எஸ், எல்லாத்துலயுமே ஆப்பரன்ஸ் வந்து இந்த மாதிரி ABDEFC அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அந்த ஆர்டர்ல தான் வரும் தவிர நமக்கு ரிவர்ஸ்ல அந்த மாதிரி எப்பவுமே வராது. ஸோ இது வந்து கரெக்ட். அதே மாதிரி த ஆர்டர் ஆஃப் ஆப்பரன்ஸ் இன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் எல்லா எக்ஸ்பிரஷனுமே வந்து ஆர்டர் ஆஃப் ஆப்பரன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஸோ ட்ரூங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் செகண்ட் ஒன் தான் கரெக்ட். தட் இஸ் ஆப்ஷன் C and D ஒன்லி. Question number 3, level of a node is a distance from root to that node. For example, level of root is 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் இருக்கு, அதை வந்து நம்ம லெவல் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டுலாம் வந்து
லெவல் 2ல இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆன் லெவல் ஐ ஆஃப் அ பைனரி ட்ரீ. ஒரு லெவலை வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். 2 பவர் இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வந்து 1ல இருக்கு இல்லையா? ஸோ 1 அப்படிங்கிறப்போ 1 மைனஸ் 1ங்கிறப்போ நமக்கு 2 பவர் 0 1 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு இது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2 பவர் 2 மைனஸ் 1 என்னது 2 பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்போ அந்த லெவல்ல நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட்ல வந்து சப்போஸ் இது மேக்ஸிமம் நோடுன்னு கொடுத்ததுனால நம்ம மேக்ஸிமம் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு லெவல் 3யா இருக்கும். லெவல் 3ல 2 பவர் 3 மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ 2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஸோ இது நமக்கு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இதை நம்ம ஒரு ஆப்ஷனா செலக்ட் பண்ணிக்கலாம். எனிஹவ் செகண்ட் இதை பார்க்கலாம். நம்ம ரூட் நோட்ல 2 பவர் 1 அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்கணும் லெவல் 1ல. பட் இங்க ஒரு நோடு தான் இருக்குங்கிறப்ப இது ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஆப்ஷன் சியை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் லெவல் வந்து 1 பிளஸ் 1ங்கிறப்போ தட் இஸ் 2 பவர் 2 4 வரணும். லெவல் 1லயே 4 நோட்ஸ் இருக்கிற மாதிரி வருது. ஸோ அதுவும் வந்து நமக்கு கரெக்ட் இல்லை. ஆப்ஷன் சியும் ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டி வந்து 2 பவர் I பிளஸ் 1 பை 2. ஸோ ரூட்டையே நம்ம பார்ப்போம். 1 பிளஸ் 1 பை 2 தட் இஸ் 2 பை 2 அப்படிங்கிறப்போ 2 பவர் 1ங்கிறப்போ லெவல் 1ல 2 நோட்ஸ் இருக்கணும். பட் லெவல் 1ல நமக்கு ஒரு நோடு தான் இருக்குங்கிறப்போ இதுவும் வந்து நமக்கு ராங்கா தான் வருதுங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். Then question number 3. The level of nodes is a distance from root to that node. Okay, that is the correct answer வந்து option A. Sorry. Then question number 4. A binary tree is full binary tree நம்ம எப்ப சொல்வோம்? either வந்து லீஃபா இருக்கணும் அல்லது வந்து 2 child இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது. ஸோ அது வந்து ட்ரூ நமக்கு தெரியும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னது? ஆல் லெவல்ஸ் எக்ஸப்ட் பாசிபிளி த லாஸ்ட் லெவல் மட்டும் கம்ப்ளீட்லி ஃபுல்லா இருக்கணும். லாஸ்ட் லெவல் வந்து ஹேஸ் ஆல் இட்ஸ் நோட்ஸ் டு த லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ வந்து இது மாதிரி கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா எல்லா நோடும் ஃபில் ஆயிருக்கணும். எல்லா லெவலும் லாஸ்ட் லெவல் மட்டும் நமக்கு ஃபில் ஆகாமையும் அல்லது ஆகியும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். இப்போ இந்த லெவல் வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல வந்து லெஃப்ட் சைட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிருக்கணும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. பிகாஸ் வந்து லெஃப்ட்ல எல்லாம் ஃபில் ஆகாம ரைட்ல மட்டும் ஃபில் ஆயிருக்காது. ஓகே, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து இதுல லாஸ்ட் லெவல் ஹேஸ் ஆல் இட்ஸ் நோட்ஸ் டு த லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதுவும் வந்து ட்ரூ தான். ஸோ விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னா ஆப்ஷன் வந்து 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. The height of a binary tree is the maximum number of edges in any root to leaf path. The maximum number of nodes in a binary tree of height h. இது வந்து நமக்கு ஃபார்முலா தான். ஓகே, 2 பவர் அதாவது மேக்சிமம் ஒரு ஹைட் கொடுத்திருந்தாங்க, ஹைட் h அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் அ பைனரி ட்ரீ ஆஃப் ஹைட் h அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தான். தட் இஸ் 2 பவர் h பிளஸ் 1 மைனஸ் 1. ரூட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப், இதுல என்ன கிடைக்காங்க பாருங்க, ஒரு லெவல் கிடையாது. த மேக்சிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் பைனரி ட்ரீ. ஒரு லெவல்ல வரும்போது எவ்வளவு மேக்சிமம் நம்பர் இருக்கும். இப்ப வந்து லெவல் 0ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் ஹைட் வந்து 0. ஹைட் தானே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு 2 பவர் 0 பிளஸ் 1 மைனஸ் 1. ஸோ 2 பவர் 1 minus 1 that is equal to 2 minus 1 equal to 1. So வந்து first height levelல வந்து நமக்கு 1 இருக்கும். அடுத்து next height 1 இருக்கும்போது, ஓகே, height வந்து 1 இருக்கும்போது நமக்கு maximum nodes எவ்வளவு 3 வரணும். ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். height வந்து 1 plus 1 minus 1 that is equal to 2 power 2 minus 1 that is equal to 4 minus 1 equal to 3. ஓகே, இதுல அந்த லெவல்ல நம்ம எடுத்துக்க கூடாது, டோட்டல் எவ்வளவு அப்படிங்கிறது தான்.
maximum number of nodes. ஓகேவா of height h, maximum number of nodes in a binary tree. binary treeயோட maximum number இவ்வளோ ஹைட் இருக்கிற ஒரு பைனரி ட்ரீல எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குங்கிறதோட ஃபார்முலா தான் 2 பவர் h plus 1 minus 1 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஃபார்முலா. In question number 6, consider a node x in a binary treeன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க, லைக் ஒரு ஏயோ பியோ அப்படி எடுத்துக்கலாம். let y be இன்ஆர்டர் சக்கசர் ஆஃப் எக்ஸ். ஓகே, சக்கசர்னா என்னது, நெக்ஸ்ட் வர்றது. சப்போஸ் 5 இருந்ததுன்னா 6 தான் அதோட இன்ஆர்டர் சக்கசரா இருக்கும். ஓகே, இப்போ 5 இங்க இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய நம்பரை வந்து நம்ம இங்க வந்து ஸ்டோர் பண்ணுவோம், லைக் 10 அப்படிங்கிறது. ஸோ அதோட லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும், 6ங்கிற அதோட நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5க்கு அடுத்து வர நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட்ல என்ன இருக்கோ அங்கதான் வந்து ஒரு நோடோட சக்கசர் இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் நோடோட சக்கசர் வந்து லெஃப்ட் மோஸ்ட் நோட்ல தான் வந்து அதோட சக்கசர் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது y has no right child. மேபி அதுக்கு ஒரு ரைட் சைல்டு வந்து 7 ஒரு வேல்யூல இருக்கலாம். ஓகே, ஸோ இது ராங். y has no left child. சப்போஸ் வந்து அதோட லெஃப்ட் சைல்டா இருந்தா கண்டிப்பா அதை விட கம்மியான வேல்யூவா இருக்கணும், 4 இருக்கணும். சப்போஸ் 4 இருந்தா இதை விட கம்மியா இந்த சைடு வந்துடும் இல்லையா. ஸோ சப்போஸ் 5 இருந்தது அப்படின்னா சேம் இதே நம்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. எது லெஃப்ட் மோஸ்டோ அதுதான் இதோட இமீடியட் சக்கசரா இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு லெஃப்ட் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறதுனால அதுதான் வந்து ட்ரூவா இருக்கும். y has both children கண்டிப்பா இல்லை, அதுக்கு லெஃப்ட் இருக்கவே இருக்காது, நன் ஆஃப் தபோ கிடையாது. பிகாஸ் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். எது வந்து அதோட சக்கசரா வருமோ அது அதோட ரைட் சப்ட்ரியோட லெஃப்ட் மோஸ்ட் நோடா இருக்கும். ஓகேவா. The height of the tree is the length of the longest route to leaf path in it. The maximum or minimum number of nodes in a binary tree of height h. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு ஹைட் அப்படின்னா நம்ம 2 பவர் h plus 1 minus 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 பவர் ஹெச்னா நமக்கு இங்க வந்து 5ன்னு தெரியும். ஸோ 5 plus 1 6 minus 1. 2 பவர் 6னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான், டக்குன்னு நீங்க சொல்லணும். 64 minus 1 that is 63. ஸோ மேக்சிமம்ங்கிறது 63. மேக்சிமம்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. மினிமம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா என்னது, ஸ்கியூடா இருக்கணும். ஓகே, அதாவது மினிமம் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு நோடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 5 லெவல்ஸ் அப்படின்னா இது வந்து ஹைட் வந்து 0, ஹைட் 1, ஹைட் 2, ஹைட் 3, ஹைட் 4, ஹைட் 5 இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மினிமம் அப்படின்னாலே அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா h plus 1. என்ன ஹைட்டோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு நோடு இருக்கும். தட் இஸ் ரூட்ல இருக்கிற நோட நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ மினிமம் h plus 1 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 plus 1ங்கிறப்போ 6 நோட்ஸ் வந்து மினிமம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 63 and 6. Question number 8. A strictly binary tree. Strictly binary treeன்னு என்ன சொன்னோம், full binary tree. That is வந்து either 0வா இருக்கணும் சில்ட்ரன் ஆர் வந்து 2 சில்ட்ரன் இருக்கணும். இதுதான் வந்து ஃபுல் பைனரி ட்ரீயோட ஒரே ஒரு ரூல். ஓகே, 10 லீஃப் அப்படின்னா ஃபுல் பைனரி ட்ரீக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்னல் நோடு எவ்வளவோ பிளஸ் லீஃப் எவ்வளவோ அது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் நோட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா தட் இஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பவர் i plus 1 அப்படிங்கிறது இன்டர்னல் நோடு கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும். ஓகே, 2i that is 2 into இன்டர்னல் நோட்ஸ் எவ்வளவோ அது கூட மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதே வந்து நமக்கு இன்டர்னல் நோட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, லீஃப் மட்டும்தான் எவ்வளோ தெரியும் அப்படின்னா அதை நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலே கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்க டைரக்டாவே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம்.
ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2l, இதுக்கு எப்படி பிளஸ் பண்ணமோ அதே மாதிரி 2l மைனஸ் 1 அப்படியே நம்ம ஃபார்முலா இருக்கு. ஸோ இன்டர்னல் நோட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். லீவ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா, ரெண்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு டோட்டல் நோட்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சோம். இந்த இடத்துல நமக்கு லீவ் நோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 2 into 10 minus 1. ஸோ 20 minus 1 equal to 19 தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப். ஸோ எக்ஸாக்ட்லி 19 நோட்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சேலஞ்ச் டே 82ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். A binary tree is generated by inserting in order of the following integers கொடுத்துருக்காங்க. Number of nodes in left subtree. So binary search tree எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்? 15, 50. நெக்ஸ்ட் வந்து 15 அதை விட கம்மினால லெஃப்ட் சைடில் போடுவோம். 62 அதை விட பெருசுனால ரைட் சைடில் போடுறோம். 5 வந்து அதை விட சின்னது, நெக்ஸ்ட் 15 கூட கம்பேர் பண்ணா அதை விடையும் சின்னதுங்கிறதுனால லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் 20, 50 விட கம்மி, ஸோ லெஃப்ட் சைடு. 15 விட ஜாஸ்தினால ரைட் சைடு. 58, 50 விட கிரேட்டர், ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணிடுவோம். 62 விட கம்மி, அதனால அதோட லெஃப்ட்ல வந்து இன்சர்ட் பண்றோம். 91, 50 விட கிரேட்டர், ஸோ ரைட் சைடு வரும். 62 விட கிரேட்டர், ஸோ ரைட் சைடு வரும். ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம 91 இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 வந்து எங்க இன்சர்ட் பண்ணுவோம்? 50 கூட கம்பேர் பண்றோம். 15 கூட கம்பேர் பண்ணி 5 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 3. நெக்ஸ்ட் 8 வந்து அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வந்தோம்னா 5 விட கிரேட்டர்னால 5ஓட ரைட் சைட். 37 கம்பேர் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 20க்கு வருவோம். 20ஓட கிரேட்டர்னால அதோட 37 வந்து ரைட் சைடு. தென் 60 இதை விட கிரேட்டர், 62 விட கிரேட்டர். கிரேட்டருங்கிறப்ப எந்த சைடு நம்ம போனோம்? சாரி, 62ஓட லெஸ்ஸர்னால எந்த சைடு வரணும்? லெஃப்ட் சைடில் வரணும். லெஃப்ட் சைடில் 58 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 58 விட கிரேட்டர்னால அதோட ரைட் சைடில் கொடுக்குறோம். தென் 24 எங்கே வரும்? 50 விட கம்மி, 15 விட ஜாஸ்தி, 20 விட ஜாஸ்தி, 37 விட கம்மி. ஸோ 24 வந்து இங்கே வருது. இப்போ ஹைட் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்னது? ஓகே, இதுல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லெஃப்ட் சப்ட்ரீ அண்ட் ரைட் சப்ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சப்ட்ரீ வந்து நமக்கு இவ்வளவும் லெஃப்ட் சப்ட்ரீ. ஏன்? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்து லெஃப்ட் சப்ட்ரீல இருக்கு. ரைட் சப்ட்ரீல 1, 2, 3, 4 வந்து ரைட் சப்ட்ரீல இருக்குங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 2, how many distinct binary search trees can be constructed out of 4 distinct keys? இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? So that is 2n factorial by n plus n factorial into n factorial தான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு 4ன்னு கொடுத்ததுனால 2n அப்படின்னா என்னது? 4 into 2, 8 factorial by n plus 1ங்கிறப்போ 5 factorial into 4 factorial. ஸோ 8ங்கிறப்ப நம்ம 8, 7, 6 அப்படியே ரிவர்ஸ்ல போட்டே வர வேண்டியதுதான். 4, 3, 2. 5ங்கிறப்போ 5, 4, 3, 2, 1 போட்டாலும் சேம் வேல்யூனால நான் 1ஐ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, 4, 3, 2. ஸோ 1ன்னு போட்டால் அது நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் ஆக போறது இல்லை. அதனால இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். 3 2s are 6 கட் பண்ணிக்கலாம். தென் 4ஐ கட் பண்ணோம் அப்படின்னா 2 வருது. 5ஐயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 14ங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3, the following numbers are inserted into an empty binary search tree in the given order. இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எம்டி பைனரி சர்ச் ட்ரீல இன்சர்ட் பண்ணோம்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைனரி சர்ச் ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10. 1 வந்து லெஃப்ட் சைடில் வருமா? கம்மியானது 3. ஸோ 3 வந்து 10ஐ விட கம்மி, 1ஐ விட கிரேட்டர் அப்படிங்கிறப்போ 1ஓட ரைட் சைடில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். தென் 5 அப்படிங்கிறப்ப எங்கே வரும்? 5 வந்து 10ஐ விட கம்மி, ஸோ லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். 1ஐ விட ஜாஸ்தி,
ஸோ ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். 3 விட கிரேட்டர். ஸோ 3யோட லெஃப்ட் சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். தென் 15 10 விட ஜாஸ்தினால அதோட ரைட் சைடில் அதை இன்சர்ட் பண்ணுறோம். 12 வரும்போது 10 விட ஜாஸ்தி, 15 விட கம்மிங்கிறப்போ அதோட லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணுறோம். 16 வந்து 10 விட ஜாஸ்தி, 15 விட ஜாஸ்தினால ரைட் சைடில் இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ? எது மேக்ஸிமமோ அதுதான். இந்த சைடில் பாருங்க 1 2ன்னு வருது. அதே இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2, எப்படி பார்த்தாலும் இந்த சைட் 2 தான். அதே லெஃப்ட் சைடில் 1 2 3. ஸோ எது மேக்ஸிமமோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ நமக்கு வந்து 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. Suppose a number 7518360948 are inserted in that order into an initially empty binary search tree. The binary search tree uses reversal ordering. அப்படியே ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 9 is assumed to be smallest, 0 is assumed to be largest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் டிசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இன்ஆர்டர் ட்ராவர்சல் அப்படின்னாலே நமக்கு என்னதில் கிடைக்கும்? எப்போவுமே அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். நம்ம என்ன ஆர்டரிங்கில் எடுக்கிறோமோ அதுதான், தட் இஸ் சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட ரூலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 9 தான் வந்து ஸ்மாலஸ்ட், 0 தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ நம்ம டைரக்டாகவே போட்டுக்கலாம். ஓகே, இன்ஆர்டர் ட்ராவர்சலோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? 9876543210ன்னு சார்ட்டடில் இருப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சராக இதில் வந்து இருக்கும் நமக்கு. ஓகே, அதர்வைஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ரிவர்சலில் தான் பண்ணி ஆகணும். 7 அப்படிங்கிறப்போ 7ஐ இன்சர்ட் பண்ணணும். 5ங்கிறப்போ அதை விட ஸ்மாலர், பட் வந்து நம்ம 5ஐ வந்து ஆக்சுவலாக இங்கே இன்சர்ட் பண்ணுவோம், பட் அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ரிவர்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து 5 வந்து அதை விட லெஸ்ஸர் கிடையாது, இவங்களோட ஆர்டரிங் படி கிரேட்டர். தென் 1 அப்படிங்கிறதும் இதை விட கிரேட்டர், 5ஐ விட கிரேட்டர் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ஆர்டர் ட்ராவர்சல் பார்த்தோம் அப்படின்னாலும் சேம் இதே ரிசல்ட் தான் வரும். ஸோ அதை தான் அவங்க வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இன்ஆர்டர் ட்ராவர்சலுங்கிறப்பவே சார்ட்டடில் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் 9ல் ஸ்டார்ட் பண்ணி 0ல் முடியும். அதுதான் சார்ட்டிங். ஏன்னா 9 தான் ஸ்மாலஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Then question number 5. What is the worst case complexity of the search, insert and delete operation in a general binary search tree for a skewed tree ன்னு கொடுத்துட்டாங்க. skewed அப்படின்னா என்னது? நமக்கு ஒரு ஏரியா லெஃப்ட் சைடே இருக்கும், ஆர் வந்து ரைட் சைட்லேயே இருக்கும். ரைட் skewed, லெஃப்ட் skewedன்னு 2 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து இதில் நம்ம இன்சர்ட்டோ டெலீட்டோ எது பண்ணாலும் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணாதான் முடியும். ஓகே, ஃபுல் நோட்ஸும் எவ்வளவோ அவ்வளோத்தையும் நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் n ஃபார் ஆல். இன்சர்ட் பண்ணாலும் அப்படிதான், டெலீட் பண்ணணும், சர்ச் பண்ணணும், எதுனாலும் நம்ம எல்லா நோட்ஸையுமே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி ஆகணுங்கிறதுனால ஆர்டர் ஆஃப் n ஃபார் ஆல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ராவர்சல் இஸ் சஃபிஷியன்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் பைனரி சர்ச் ட்ரீ ஃப்ரம் கிவன் ட்ராவர்சல்ஸ் அப்படிங்கிறது. ஒரு பைனரி சர்ச் ட்ரீ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரீ ஆர்டரோ போஸ்ட் ஆர்டரோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும். இன்ஆர்டருங்கிறது நம்ம அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க தேவையில்லை, சார்ட்டட் 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சார்ட்டட் ஃபார்முக்கு நம்மளே மாற்றிக்கலாம். ஸோ இன்ஆர்டர் அண்ட் ப்ரீ ஆர்டர் ஆர் போஸ்ட் ஆர்டர் இருந்தால் போதும். பட் வந்து இன்ஆர்டர் நமக்கு தேவை கிடையாது, நம்மளே சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ ஆர்டரோ போஸ்ட் ஆர்டரோ ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும், நம்மளால் பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ எய்தர் 2 or 3 இஸ் சஃபிஷியன்ட்ங்கிற ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ த ப்ரீஆர்டர் ட்ராவர்சல் சீக்வன்ஸ் ஆஃப் அ பைனரி சர்ச் ட்ரீ கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு ட்ராவர்சல் கொடுத்தா போதும், நம்மளால அந்த ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு நமக்கு இன்ஆர்டர் தேவை. இன்ஆர்டர் வந்து அவங்க கொடுக்க தேவையில்ல, நம்மளே அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டட் ஃபார்மேட்டில் பண்ணோம் அப்படின்னா 10 15 தென் 20 23 25 தென்
30, 35, 39, 42 அப்படிங்கிறது இன்ஆர்டர் டிராவர்சல். ஓகே, அதே வந்து ப்ரீ ஆர்டர் வந்து நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ போஸ்ட் ஆர்டர் தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஸோ இதை கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். வெயிட் ஒன் செகண்ட். ஓகே, ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ ஆர்டர் வந்து கொடுத்தாங்க இல்லையா, 30, 20, 10, 15, 25, 23, 39, 35, 42 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இன் ஆர்டர் வந்து நம்மளே சார்ட் பண்ணி வச்சிருக்கோம். 10, 15, 20, 23, 25, 30, 35, 39, 42 அப்படிங்கிறது. ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ப்ரீ ஆர்டர் அப்படின்னு மட்டும் தெரியும். ஸோ ப்ரீ ஆர்டர்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரூட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ ஆர்டர்ல ரூட் எங்க இருக்கும்? ப்ரீ, தட் இஸ் முன்னாடியே இருக்கும் ஃப்ரண்ட்ல. 3 தான் ரூட் அப்படிங்கிறப்ப இன்ஆர்டர் டிராவர்சல்ல நம்ம ரூட்டை மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சப் ட்ரீல தான் வரும், ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ரைட் சப் ட்ரீல தான் வரும். அப்படிதானே? ஸோ ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மியானது தான் அதோட லெஃப்ட் சைட்ல வந்து நமக்கு வரும். அதை விட கிரேட்டர் எல்லாமே ரைட் சைட்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சப் ட்ரீ இதோட ரூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு டவுட் இருக்கும். 10ஆ 15ஆ 20ஆன்னு. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரீ ஆர்டர்ல அடுத்த ரூட் யாரோ அதுதான் லெஃப்ட் சைடோட ரூட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல 20 தான் அடுத்த ரூட். அப்போ நெக்ஸ்ட் எப்படி வரும்? 30 இந்த இடத்துல 20, 20க்கு இந்த பக்கம் இருக்கிறது அதோட லெஃப்ட் சைட்ல வரும் கண்டிப்பா. தென் 20யை விட கிரேட்டரா இருக்கிறது தான் அதோட ரைட் சைட்ல வரும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூட் யாரு அப்படின்னா அடுத்து 10 தான். ஸோ இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா லெஃப்டை மட்டும் நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, 10, 30 அப்புறம் 20, நெக்ஸ்ட் 10 தான் வரும். அப்படிங்கிறப்போ 15 எங்க தான் வரும்? அதோட ரைட் சைட்ல தான் வரும். முடிஞ்சிருச்சா இந்த இது? நெக்ஸ்ட் இந்த 23, 25 இதுல யாரு ரூட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு ப்ரீ ஆர்டர்ல. 25ம் 23யும் இருக்கும்போது அதுல யாரு ரூட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கங்கிறப்போ நமக்கு 25 தான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வருதுங்கிறப்போ 23 என்ன அதை விட கம்மினால கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல தான் வருங்கிறப்போ லெஃப்ட் சப் ட்ரீ நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த ரைட் சப் ட்ரீயை தான் நம்ம இனி எடுத்து பார்க்கணும். ரைட் சப் ட்ரீல இருந்து 35, 39, 42 இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் அடுத்த ரைட் சப் ட்ரீயோட ரூட், தட் இஸ் 39. அடுத்து யாரு ரூட் அப்படின்னா 35. 35 வந்து எங்க வரும்? லெஃப்ட் சைட்ல தான் கண்டிப்பா வரும். ஓகே, அதை விட கம்மியானது தான் வந்து லெஃப்ட் சைட்ல தானே வரும். அதான் பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். நெக்ஸ்ட் வந்து 42 தான் ரிமைனிங் இருக்கு. 42 எங்க வரும்? ரைட் சைட்ல வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பைனரி சர்ச் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து நம்ம ப்ரீ ஆர்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம போஸ்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ போஸ்ட் ஆர்டர்னா உங்களுக்கே தெரியும் அதோட இது, தட் இஸ் லெஃப்ட் ரைட் ரூட். போஸ்ட் அப்படின்னா ரூட் வந்து லாஸ்ட்ல வரணும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி இதை டிராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ட்ரீல வந்து நம்ம கொஞ்சம் நீட்டா வரைஞ்சுக்கலாம். மறுபடி 30, இந்த பக்கம் 20, தென் 39. ஓகே, அப்புறமா 10, 25, 15, இங்க 23. இந்த சைடு வந்து 35, தென் 42. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச பைனரி சர்ச் ட்ரீ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அதாவது ஏதாவது ஒரு டிராவர்சல் தெரிஞ்சிருந்தா போகிறோம். இன்ஆர்டர் டிராவர்சல் நமக்கு ஆல்ரெடி சார்ட்டட் ஃபார்மேட்டில் தெரியுங்கிறதுனால நம்ம அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாமா? போஸ்ட் ஆர்டர் என்ன? லெஃப்ட் ரைட் ரூட்.
இந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா நம்ம நேர லெஃப்ட்டுக்கு வந்துடலாம். லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா 10 தான் இருக்கு இல்லையா? 10ஓட இதை எடுத்தோம் அப்படின்னா இங்க லெஃப்ட்ல யாருமே இல்லை. ஸோ லெஃப்ட் ரைட் ரூட்டுங்கிறப்போ 15 தென் ரூட் 10. ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து ரூட்டா இருக்கும். இதோட ரைட்டுக்கு நம்ம டிராவல்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதோட லெஃப்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ரைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரூட். லெஃப்ட்ல யார் இருக்காங்க 23, ரைட்ல யாரும் இல்லை, ரூட்ல வந்து 25 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் முடிச்சாச்சு. இப்போ ரூட்டுக்கு போகலாம். தட் இஸ் 20. இப்போ ஓவரால் நம்ம இந்த லெஃப்டை முடிச்சாச்சு. அடுத்து ரைட்டுக்கு போகிறோம். ஓகே, ரைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ 35, 42, 39. ஓகே, 39. இப்போ ரைட்டு முடிஞ்சிருச்சா? அப்போ லெஃப்ட் ரைட் லாஸ்டா ரூட், தட் இஸ் 30. ஸோ நம்மளோட ஆன்சர் படி 15, 10, 23, 25, 20, 35, 42, 39, 30 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். Which of the following traversal outputs the data in sorted order in binary search tree? எதுங்கிறது உங்களுக்கே தெரியும். in order traversal. What does the following piece of code do? இந்த piece வந்து என்ன பண்ணுது? That is left, அப்புறமா ரைட், அப்புறமா ரூட். அப்படிங்கிறப்போ ரூட் வந்து போஸ்ட், அதுக்கப்புறமா வர்றதுனால போஸ்ட்டுங்கிறது போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். ஓகே, அதே வந்து நமக்கு ரூட் டேட்டா அப்புறமா வந்து லெஃப்ட் தென் ரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருப்போம், அதை ப்ரீ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே வந்து ரூட்டோட லெஃப்ட், ரூட் டாட் லெஃப்ட், அப்புறமா நமக்கு ரூட் டாட் டேட்டா, அப்புறமா ரூட் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் இன் ஆர்டர். ஓகேவா, இதுதான் வந்து அதற்கான கோட். தென் கொஸ்டின் நம்பர் 10. In a binary search tree, how do you find the minimum value node? உள்ளதுலேயே ஒரு பைனரி சர்ச் ட்ரீல லெஃப்ட் 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 லெஃப்ட்னு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் எந்த நோடு இருக்கோ தட் இஸ் த மினிமம் வேல்யூ நோடு. ஓகே, எது லெஃப்ட் மோஸ்டோ இருக்கோ டிராவல்ஸ் டு த லெஃப்ட் மோஸ்ட் நோட் ஃப்ரம் த ரூட், அதுதான் வந்து மினிமம் நோடா இருக்கும். ஓகே, மினிமம் வேல்யூ நோடு. இப்போ நம்ம இந்த பைனரி சர்ச் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் இதில் என்ன இருக்கு? 10 தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 15ங்கிறது அதோட ரைட்ல வந்துருச்சு. ஸோ இதில் லெஃப்ட் சப்ட்ரீல எது லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கு? 10. ஸோ அதுதான் வந்து உள்ளதுலே மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, அதுதான் இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 83யோட கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். How many steps are needed to implement a queue? Consider the situation where no other data structures like array, linked list is available. அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டாக்ஸ் தேவைன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் 2. The following postfix expression a single digit operands. ஸோ எவாலுவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை ஸ்டாக்ல வந்து இன்சர்ட் பண்ணுவோம். எப்போ ஆப்ரேட்டர் வருதோ அப்போ டாப் 2 எலமெண்ட்ஸை வந்து நம்ம பாப் பண்ணிட்டு அந்த ஆப்ரேட்டரால நம்ம அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு திருப்பியும் அதை இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ 2^3 அப்படிங்கிறப்போ 8 தான் வந்து ஆன்சர். மறுபடி என்ன வருது அப்படின்னா ஸ்லாஷ் வருது. ஸோ ஸ்லாஷ் வந்து தான் அகெயின் வந்து நம்ம பாப் பண்ணுறோம். 8/8 அப்படிங்கிறப்போ 1ங்கிறது ஸ்டாக்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2, 3 வருது. ஸோ அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டார் வருது. நம்ம கொஸ்டின்ல டாப் 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாக் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டார் இஸ் எவாலுவேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாரும் நமக்கு வந்தாச்சு. இந்த எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக்கோட டாப் 2 எலமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார் வந்து நம்ம ரெண்டையும் பாப் பண்ணோம் அப்படின்னா 6 தான் ரிசல்ட்டாக இருக்கும். ஸ்டார் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா 1 இருக்கும், 6 இருக்கும். ஸோ டாப் 2 எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? டாப்ல 1 இருக்கு, அடுத்த செகண்ட் டாப்ல 6 இருக்கு, அப்புறமா 1 இருக்குங்கிறப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்.
Question number 3. What is the time complexity of searching for an element in a circular linked list? So circular linked list அப்படின்னா நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக worst கேஸில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கோ நம்ம அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி ஆகணும். சப்போஸ் 8ங்கிற இந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக 8ஐயுமே நம்ம பார்த்தாகணுங்கிறதுனால ஆர்டர் ஆஃப் என், தட் இஸ் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். Then question number 4. Which of the following point is true about linked list? Array have better cache locality. கண்டிப்பா array வந்து நம்ம direct access பண்ணிக்கலாம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோட். அதாவது கேஷ் லொக்காலிட்டின்னு என்னது அட்ஜசன்ட்ல வந்து இருக்கிறது. அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோட் இன் டிபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இன் லிங்க்டு லிஸ்ட். கண்டிப்பாக லிங்க்டு லிஸ்ட்டில் நம்ம ரேண்டமாக பண்ண முடியாது. 1 by 1 தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போக முடியும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோட். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. த சைஸ் ஆஃப் அரே ஹேஸ் டு பி ப்ரீ டிட்டர்மைன். லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம டைனமிக்காக பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆல் த அபவ். Question number 5. Which of the following application makes use of a circular linked list வந்து allocating CPU to resources? That is option C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 6. இதில் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. பேஸ் அட்ரஸ் ஆஃப் அரே வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1200ல தான் வந்து அரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரேங்கிற ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1200 தான். தென் அட்ரஸ் ஆஃப் அரே அப்படின்னாலும் அதோட அட்ரஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அதுதான். தென் அரே ஆஃப் 0 அப்படிங்கிறதும் அதோட பேஸ் அட்ரஸ் ஸ்டார்டிங்கே அதுதானே. ஸோ எல்லாத்துக்குமே சேம் வேல்யூ தான் அப்படிங்கிறப்போ கமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல கமா இருக்கணுங்கிறப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரேயோட சைஸ் வந்து 2. ஸோ அரேயோட ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 1 இருக்கும். 0ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1, 1ல் வந்து 2 இருக்குது. ஸோ நம்ம சியூர் பண்ணும்போது ஏ ஆஃப் 0ல் 1 ஏ ஆஃப் 1ல் வந்து 2 கமா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஏ வந்து கரெக்டான அவுட்புட்டாக இருக்கும். தென் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் எதை வந்து பாயிண்ட் பண்ணால் போத் என்கியூ அண்ட் டிக்யூ வந்து கான்ஸ்டன்ட் டைமில் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சப்போஸ் வந்து இதுதான் வந்து ரியர்னு வச்சுக்கோங்க, இது ஃப்ரண்ட். சப்போஸ் ஃப்ரண்ட்டை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிக்யூ வந்து பண்ணிடலாம் இமீடியட்டாக. என்கியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி இங்கே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கரெக்டான பைண்டாக இருக்காது. அதே ரியரில் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ரியரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்கியூ பண்ணுவோம், தட் இஸ் இன்சர்ட் பண்ணுவோம். சர்க்குலர்னால அடுத்ததே நம்ம ஃப்ரண்ட்டை ஆக்சஸ் பண்ணி டிக்யூவும் பண்ணிடலாம். ஸோ ரியரை பாயிண்ட் பண்ணி இருந்தால் தான், பிங்கிற பாயிண்ட் ரியரை பாயிண்ட் பண்ணி இருந்தால் தான் என்கியூவும் டிக்யூவும் நம்ம கான்ஸ்டன்ட் டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இன் அ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் ஹவு மெனி நோட்ஸ் ஆர் கண்டெய்னிங் நல் அஸ் அட்ரஸ்? சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஸோ எந்த நோட்லேயுமே வந்து நல் வந்து அட்ரஸாக இருக்காதுங்கிறதுனால நோ எனி நோடு. டு எவாலுவேட் அன் எக்ஸ்பிரஷன் வித்தவுட் எனி எம்பெடட் ஃபங்க்ஷன் கால். எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரே ஒரு ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட நம்ம எவாலுவேட் பண்ணோம் இல்லையா? ஸோ 1 ஸ்டாக் இஸ் என்எஃப். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இவ்வளோ தான் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்த 50 கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கரெக்ட் ஆன்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.